அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்லாஸ் டெஸ்ட் வந்து எல்லாருமே நம்ம மாடல் டெஸ்ட் எல்லாம் வச்சுருப்போம். கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3ன்னு வச்சுருப்போம். அதுக்குரிய ஆன்சர் கீ வந்திருக்கு. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓகேங்க. ஓப்பன் பண்ணோன்னே சர்ச் யூஆர்எல்ல போய் exam.tn schools அப்படின்னு சொல்லி அடிங்க. நீங்கள் அடித்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எடுத்தோடனே பாருங்கள் டிஎன் ஸ்கூல் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பாருங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தா கேப்ஸா கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த கேப்ஸா வந்து கரெக்டாக அடிச்சுட்டு சைன்இன் கொடுத்துருங்க. இல்லைன்னா அந்த டீச்சர்ஸ்க்குரிய இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த கேப்ஸா கொடுத்துடணும். 5th இருந்தால் 5th டீச்சர், 8th இருந்தால் 8th டீச்சர் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துடலாம். நீங்கள் சைன்இன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்கள் ஸ்கூலோட கோடு, உங்கள் ஸ்கூல் நேமு, எந்த ஊர் அப்படிங்கிறத எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டு, டிஸ்கிரிப்டிவ்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆன்சர் கீன்னு இருக்கும். அதை போய் நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்லாஸ் கொஸ்டின் நம்பர் 3 தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்து டவுன்லோட் ஆன்சர் கீன்னு கொடுத்துருக்காங்களா, எந்த டேட்டில் நடந்துச்சு, இது எண்டு டேட் எப்போ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 3க்கு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்குரியது. இது கீழேயே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்டுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர் 3 கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லாஸ் மாடல் கொஸ்டின் நம்பர் 3ன்னு கொடுத்து தமிழ் மீடியம் கொடுத்து இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியமுக்கும் அது வந்து ஷோ காட்டும். அடுத்து டவுன்லோடு ஆன்சர் கீன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 8th வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஆன்சர் கீ ஃபுல்லாக வந்துருச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து காட்டும் உங்களுக்கு. ஆன்சர் கீ வந்து இந்த மாதிரி காட்டியிருக்கும். உங்கள் ஸ்கூல் டைஸ் கோடோட இந்த மாதிரி காட்டியிருக்கும். சரிங்களா? இதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த ஆன்சர் கீயை வச்சு அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சர் சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் 2க்கும் வந்திருக்கு. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்லாஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்லாஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்லாஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்திருக்கு. வேணுமா நான் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் நான் வேணுமா டவுன்லோட் பண்ணி வேணுமா காட்டுறேன். நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணது எல்லாமே எங்கே இருக்குன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் இருக்கும். ஃபைல் மேனேஜருக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். அதில் போய் நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.